இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். தமிழகத்தில் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் கடந்த ஒரு மாதமாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். சென்னை சைதாப்பேட்டை திமுக வேட்பாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்தும் ஆட்டோவில் பயணித்தும் வாக்கு சேகரித்தார். இதனையடுத்து வில்லிவாக்கம் பகுதியில் சாலை வலம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது திமுகவின் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், தற்பொழுதைய தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். இதனையடுத்து மாலை தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் சாலை வலம் மேற்கொண்ட முதலமைச்சர் அங்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான திருவல்லிக்கேணி தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்தார். தமிழகத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அதன்படி தமிழகத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு இன்றைய கடைசி நாள் என்ற நிலையில் அனைத்து அரசியல் கட்சியினரும் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்று முதல் சேலத்தில் தான் போட்டியிடும் எடப்பாடி உட்பட்ட தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அதில் காலை சேலத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தனக்கு தமிழ்நாடு முழுவதும் தனது கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். இதில் பாமக தலைவர் அன்புமணியும் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். கடந்த மார்ச் 25ஆம் தேதி மயிலாப்பூரில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பிரச்சாரத்தை தொடங்கிய இபிஎஸ் இன்று சேலத்தில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வருவதை எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக பாஜக கூறுவது பொய் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்த்து முதலாக குரல் கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்றும், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வருவதை எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக பாஜக கூறுவது பொய் என கூறிய அவர், அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை ஆகியவற்றை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகளை பாஜக மிரட்டுகிறது, அச்சுறுத்துகிறது. அதன் அடிப்படையில் தான் பிரதமர் மோடி ஒரு தீவிரவாதி என கூறினேன் என தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் எதிர்த்தும் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை பார்த்து பாஜகவிற்கு பயம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். At that time only we asked him, "Oh, bill is passed. You should immediately implement it with existing number, that is 543. At that time, he said it is not possible. இந்தியாவில் மிக மோசமான ஊழல் கட்சி என்றால் அது பாஜக தான் என டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவின் பிளவுவாத அரசியலை வெறுக்கிறார்கள் எனவும், அதிமுக முழுமையாக பாஜகவின் பிடியில் சிக்கியுள்ளது என்றும், இந்தியாவில் மிக மோசமான ஊழல் கட்சி என்றால் அது பாஜக தான் என விமர்சித்தார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகள் உள்ளதாக கூறிய அவர், பாஜக ஆட்சியில் முன்னேறிய ஒரே ஒரு மாநிலத்தை காட்ட முடியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் 30 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் உள்ள குஜராத்தில் சாலைகள் படு மோசமாக உள்ளன. திமுக அரசு கல்விக்கான திட்டங்களை அதிக அளவில் செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சியில் மிக திருப்தியாக உள்ளதாக தெரிவித்தார். என் இரத்தமே எனக்கு விஷமானாலும் என் தொண்டர்கள் எனக்கு மருந்தாவார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் சிகிச்சையில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், நேற்று நான் வெளியிட்ட வீடியோவை பார்த்து பலரும் கண்ணீர் வடித்தீர்கள். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் மரண வேதனை எனக்கு மட்டுமே தெரியும். எப்போது அன்புமணி என் பேச்சை கேட்காமல் என் கொள்கைகளை குடி தோண்டி புதைத்துவிட்டு பணத்திற்காக அலைய தொடங்கினாரோ அன்றே ஒரு தந்தையாக நான் செத்துவிட்டேன். உங்களுக்காக நான் சிறையை சென்றேன், ரத்தம் சிந்தினேன். ஆனால் அன்புமணி இன்று அந்த இரத்தத்தை சமூக நீதி வியாபாரமாக மாற்றிவிட்டார் எனவும், ஒவ்வொரு தேர்தல் சீட்டையும் பல கோடிகளுக்கு விற்று நம் சமுதாயத்தின் உரிமைகளை அன்புமணி அடகு வைத்து விட்டார் என விமர்சித்துள்ளார். மேலும், பெற்ற அப்பனைக்கு கவனிக்காத ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி தருவானா?
தன் மனைவியையும் மகளையும் அதிகாரத்திற்காக பயன்படுத்தும் இவர் சாதாரண பாட்டாளி பெண்களுக்கு என்ன நன்மையை தருவார் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய அவர், தருமபுரியில் சௌமியா வெற்றி பெற்றால் அந்த தருமபுரி விரைவில் அதருமபுரி என்ற பெயர் எடுக்கும் எனவும், அரசியலில் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் ஸ்டாலின் என் தந்தை கலைஞர் சாகும் வரை கூடவே இருந்து கவனித்துக் கொண்டார். ஆனால் எனக்கு வாய்த்த பிள்ளையோ நான் உயிரோடு இருக்கும்போது என்னை செத்து போனதாக நினைத்து அரசியல் பண்ணுகிறார். இதைவிட ஒரு தகப்பனுக்கு பெரிய அவமானம் என்ன இருக்க முடியும் என வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் மாம்பழம் இனிக்கும் என்று இனி நம்பாதீர்கள். அந்த சின்னத்துக்கு இப்போது துரோகம் என்னும் விஷம் ஏறிவிட்டது. அந்த விஷயத்தை முறிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அன்புமணியின் துரோக கும்பலுக்கு ஓட்டு போடுவது உங்கள் பெற்ற தகப்பன் தலையிலேயே நீங்கள் மண்ணெளி போடுவதற்கு சமம். இந்த ராமதாஸ் தோற்கலாம், ஆனால் துரோகம் ஒருபோதும் ஜெயிக்கக்கூடாது எனவும், என் ரத்தமே எனக்கு விஷமானாலும் என் தொண்டர்கள் எனக்கு மருந்தாக இருப்பீர்கள் என நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 15 வயது சிறுமியை 8 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த பிரம்மதேச பகுதிக்கு காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி சுப நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார். இந்நிலையில் இரவு நேரத்தில் நடந்து சென்ற போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார். அப்போது 15 வயது சிறுமியை மறைவான இடத்துக்கு அழைத்து சென்று 8 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பின்னர் அவர்கள் 8 பேரும் தப்பி ஓடிய நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து எஸ்பி தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சுப நிகழ்ச்சிக்கு வந்த சிறுமியை 8 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் நடத்தப்பட்டு வரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இதனை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊழலில் ஊறிப்போன இருவரும் வேண்டாம், மாற்றத்துக்கான தேர்தலில் தாவேகாவை கொண்டு வாருங்கள் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்த தாவேகா தலைவர் விஜய் கட்சி தொண்டர்களிடையே சென்னை நந்தனம் திடலில் இன்று உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் 90% மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்கிறதா இல்லையா என்று பாருங்கள் எனவும், 10 முறை தோற்ற அனுபவசாலியே சேலம் பக்கத்தில் இருக்கும் தொகுதியில் பதுங்கிக் கொள்ளாமல் வெளியே வந்து வேற்றிடத்தில் போட்டியிட்டு உங்களால் வெற்றி பெற முடியுமா? முதலில் நிற்க முடியுமா? அதை செய்துவிட்டு என்னை பற்றி பேசுங்கள் எனவும், எடப்பாடியில் சுயேட்சையாக நிற்கும் டிவி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் எனவும், ஊழலில் ஊறிப்போன இருவரும் வேண்டாம், மாற்றத்திற்கான தேர்தலில் தாவேகாவை கொண்டு வாருங்கள் என தெரிவித்தார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வரமாட்டாராம். இது யார் சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர், அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சொந்த தொகுதியிலேயே தோற்றுருவோம்னு பயந்து தான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. அதனால தான் நம்மளோட மன்றத்தில் பல வருஷமாக பயணித்த ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட தான் அரவணைச்சி ஆதரிக்கிறோம். அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தில் அந்த டிவி சின்னம், அந்த டிவி சின்னத்தில் நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க.